UG TRB Maths Vector Calculus QA. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிங்கிற ஒரு க்ளோஸ்டு கர்வ் கொடுத்துருக்காங்க. தென் இன்டெக்ரல் ஓவர் சி ஆர் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். தமிழில் வந்து சி அப்படிங்கிறது ஒரு மூடிய வளைவரை. மூடிய வளைவரைனா சிம்பிளாக வந்து நீங்கள் சர்க்கிள் மாதிரி, அதாவது ஆரம்பிச்ச இடத்துல வந்து முடியணும். அதாவது அதோட மீனிங். இப்போ சர்க்கிள் வந்து உங்களுக்கு எங்கே ஆரம்பிக்கிறோமோ அங்கே வந்து முடிஞ்சிடும். அப்போ அந்த ஆரம்ப புள்ளியும் முடிவு புள்ளியும் ஒன்றா இருக்கும். இனிஷியல் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் வந்து சேமாக இருக்கும். அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா க்ளோஸ்டு கர்வ் அப்படின்னு சொல்கிறோம். இதோட வேல்யூ ஆர் ஸ்கொயர் 1/r 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஆர் வெக்டார்னா இப்படி தான் எடுப்போம் யூஸ்வலாக. xi + yj + zk அப்படின்னு எடுத்தோம்னா டிஆர் வெக்டாரோட மீனிங் இதுதான். டிஆர் வெக்டார் வந்து இந்த மாடல் அப்படியே காம்பனன்ட் வைஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண மாதிரி அர்த்தம். ஸோ dxi + dyj + dzk அப்படின்னு வரும். இது ரெண்டு மெத்தடில் செய்யலாம்னு வச்சுங்களேன். ரெண்டு மெத்தடில் மோர் தென் 2 மெத்தட்ஸ்லேயே செய்யலாம். கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசித்தோம் அப்படின்னா இந்த தியரம்ஸையும் அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி நான் இது லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன். தியரம்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது? ஸோ ஐ திங்க் அதுதான் கொஞ்சம் குயிக் ஆன்சர் வர மாதிரி இருக்கிறதுலையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்டோக்ஸ் தியரம். ஓகே, ஸ்டோக்ஸ் தியரம் அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து சீக்கிரம் வந்துடுது. அது எப்படி சார் ஸ்டோக்ஸ் தியரம் அப்ளை பண்ணுறது? ஸ்டோக்ஸ் தியரத்துக்கு நமக்கு எஃப் வெக்டார் வேணுமே அப்படின்னா நம்ம தான் இங்கே என்ன பண்ணணும்னா டேக் எஃப் வெக்டார், அந்த எஃப் வெக்டாரை ஆர் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இந்த கொஸ்டினில் ஆர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல. அப்போ இது எப்படி மாறிடும்னா எஃப் டாட் டிஆர் நம்ம பை ஸ்டோக்ஸ் தியரம் க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் டாட் டிஆர் இதோட வேல்யூ. இதை நம்ம அப்படியே இந்த சைடு என்ன பண்ணோம்னா டபுள் இன்டெக்ரல் எழுதுவோம். டபுள் இன்டெக்ரல் ஓவர் சர்ஃபேஸ் எஸ் டெல் கிராஸ் எஃப் அப்படின்னு வரும். டெல் கிராஸ் எஃப் வெக்டார் டாட் என் கேப் இன்ட்டு டிஎஸ் அப்படின்னு வரும். டாட் என் கேப் இன்ட்டு டிஎஸ் இப்படின்னு வரும். இப்போ இதில் நம்ம என்ன செய்யறோம்னா இந்த எஃப் வெக்டாருக்கு பதிலாக ஆர்னு சப்ஸ்டிட் பண்ணிடும். ரெண்டு பக்கமே அப்படின்னு மைண்டில் வச்சுங்க. ரெண்டு பக்கமே சப்ஸ்டிட் பண்ணிடும். அப்போ இந்த இடம் எனக்கு என்ன ஆகுனா டெல் கிராஸ் ஆர் அப்படின்னு மாறிடும். அப்போ ஜஸ்ட் இந்த டெல் கிராஸ் ஆரோட வேல்யூ தெரிஞ்சாலே போதும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நான் செஞ்சு காமிச்சிடுறேன். பட் ஞாபகம் இருந்தால் அதை செய்யவே வேண்டியதில்லை. குயிக்காக வந்து போயிடலாம். கிராஸ் ப்ராடக்ட் பொறுத்தளவில் நம்ம ஸ்கூல் லெவலில் வந்து இருக்கதான் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அனைமா +1 +2 இருக்கும். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு என்ன பண்ணுவோம்னா இது வெக்டார், அப்போ கண்டிப்பாக ஐஜேகே வரணும். ஸோ இந்த ஐஜேகே வந்து ஃபஸ்ட்டு ரோவில் எழுதுவோம். இந்த ஏ வெக்டாரோட காம்போனன்ட் என்ன பண்ணுவோம்னா செகண்டில் எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது a1i + a2j + a3k அப்படின்னா இப்படி எழுதுவோம். அதே மாதிரி பி வெக்டாரோட காம்போனன்ட் இங்கே எழுதுவோம். இது இடத்த மாற்றக்கூடாது, ரொம்ப முக்கியம். இப்படி தான் வரணும். இப்போ இது வந்து b1i + b2j + b3k அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த மாடலில் வந்துடும். இது டிடர்மெண்ட். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் இந்த ஏ கிராஸ் பி. அப்போ இங்கே டெல் கிராஸ் ஆர் கொஞ்சம் கீழே எழுதுறேன் நான். இது என்ன வரும்னா வழக்கம் போல் ஐஜேகே வந்துடும். ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார் அப்படின்னு வந்துடும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டெல்லோட மீனிங். இந்த டெல் அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேட்டர். அப்போ என்ன வரும்னா உங்களுக்கு ∂/∂x வரும், ∂/∂y இங்கே வரும், ∂/∂z அப்படின்னு வரும். அப்புறம் ஆர் வெக்டார் இந்த மாதிரி எழுதும்போது ஆரை வந்து ஜென்ரலாக தான் நம்ம எடுத்துக்கிற போகிறோம். அப்போ xi வெக்டார், yj வெக்டார், zk வெக்டார் அப்படின்னு வந்துடும். நம்ம பார்த்தோம்னாலே ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். முதல் என்ன பண்ணுவோம்னா ஐ வெக்டார் போடுவோம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ரிமூவ் பண்ணிடுவோம். அப்போ இந்த ∂/∂y z பண்ணணும். அப்போ ∂z/∂y அப்படின்னு வரும். மைனஸ் இங்கேருந்து இது y × ∂/∂zன்னு எழுதக்கூடாது, அது மீனிங்லெஸ் ஆயிரும். இது ஆப்ரேட்டராக பார்க்கணும், நாட் அ வேல்யூ. அப்போ இதோட மீனிங் என்ன வரும்னா இந்த ∂/∂z எழுதி இங்கே இருக்கிற y எழுதணும். அப்போது ∂y/∂z இப்படி தான் வரும். இது நமக்கு 0 வேணும் இல்லையா? ∂z/∂y 0. அதே மாதிரி இதுவும் 0. அப்போ ஐ காம்போனண்ட் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். இதே மாதிரி தான் மற்ற எல்லாமே. மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு ஜே காம்போனண்ட் கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் விட்டுருவோம். அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா என்ன வரும்? ∂z/∂x மைனஸ் ∂x/∂z
அப்படியே இந்த ZX மாறி வருது அடுத்ததில். மேலே இங்கே Z கீழே X இருந்தால் இங்கே மேலே X கீழே Z அப்படியே மாறி வருது. அப்புறம் என்ன வரும்னா இதுவும் 0 தான். ∂Z/∂x 0, ∂x/∂y 0. அப்புறம் ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு தேர்டு இதுக்கு வந்துடுவோம் கே வெக்டார். அப்போ ஃபஸ்ட்டு ரோ தேர்டு காலம் விட்டுருவோம். அப்போ ∂y/∂x மைனஸ் அப்படியே மாற்றி ∂x/∂y இதுவும் 0 தான். அப்போ கம்ப்ளீட்டாக எனக்கு என்னவாயிருது, ஆக்சுவலி 0 வெக்டார் கரெக்டாக சொல்லணும்னா இந்த 0 வெக்டார் எங்கே போடணும், இந்த இடத்துல போடணும். அப்போ இது 0 வெக்டாராக இருந்தால் 0 வெக்டார் கூட எதை டாட் ப்ராடக்ட் பண்ணாலும் சரி கிராஸ் ப்ராடக்ட் பண்ணாலும் சரி 0 ஆயிரும். டபுள் இன்டெக்ரல் ஆஃப் 0 என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ நமக்கு தேவையான ஆன்சர், ஏன்னா இந்த எஃப் வெக்டார் இருக்கிறதுல நம்ம ஆர் போட போகிறோம். அப்போ இன்டெக்ரல் ஓவர் சி ஆர் டாட் டிஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடும். அது ஆப்ஷன் டியில் இருக்கு. UGTRB Maths Online Coaching. Enroll at 883-803-7215.